ஹலோ மை டியர் buddies, வெல்கம் பேக் டு சுனிட்டு ஃபேன்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து இந்த வீடியோவில் 7 கடல் 7 மலை அந்த படத்தோடைய ட்ரைலர் தான் பார்க்க போகிறோம். டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல டைட்டில். நானுமே ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அப்படி தான் நினச்சேன், டிஃப்ரெண்ட்டாக செம்மையாக இருக்குது அப்படின்ட்டு. மன்னிச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப லேட் ரியாக்ஷன் தான். ஆக்சுவலாக இது முன்னாடியே வந்திருக்க வேண்டிய வீடியோ தான், கொஞ்சம் ஒர்க்கு அப்படின்ட்டு அப்படியே போயிட்டேன். இன்னொன்று மெயினாக சொல்லணும்னா, இது வந்து ராம் அவருடைய டைரக்ஷன். படத்தில் நிவின் பாலி, சூரி, அஞ்சலி இப்படின்னு ஒரு பெரிய காஸ்டிங்கே இருக்கு. எல்லாமே நடிப்பில் மிரட்டக்கூடிய ஆளுங்க எல்லாருமே வேற லெவலில். மெயினாக இந்த படத்தோட ஹைப் கிரியேட் ஆனதே சூரியனால தான். அவர் இப்போ ஹீரோவாக கலக்கிட்டு இருக்காரு. அவர் இந்த படத்தில் இருக்காருங்கும் போது அப்பயே ஒரு ஹைப்பு கிரியேட் ஆச்சு. கிளிம்ஸ் ஆஃப் இம்மார்டல் லவ் அப்படின்னு ஒரு கிளிம்ஸ் ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அதை பார்க்கும்போது என்னடா இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரியாக இருக்குது அப்படின்னு தோணுச்சு. ஸோ ட்ரைலர் பார்த்துட்டு அப்புறம் பேசுவோமா? வாங்க பார்த்துட்டு வந்துடுவோம். தீபாவளி, ஓ கலரிங் நல்லா இருக்கு. அப்பாடா பாட்டிட்டான்டா. ஓஹோ, செம்ம ஷாட்டுங்க. மழை போற்றுதும் சொல்றான், மாமலை போற்றுதும் ஒழுங்க சொல்றான் சார். மதுரைக்காரனுக்கு அவ்வளவுதான் சார் லாபம் வரும். வேணாம் சார். ஆல் இசை புரல் அரல், ஆல் இசை புரல் அரல், நெருமு கடிகை, நெருமு கடிகை, அளவை அவை அளவை அவை அடிகை 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 அடிகம். வருவர் ஒரு நாள் மாதம் பொழுது ஓகே. கேள்வி பயவை அளவை இயவை கடிகை அலை வாய் அடை நான் வெறி மணங்கு நுடங்கு அந்தியம் ஆறு நான் திக்கம் உரல் தடம் ஓகே, அந்த எலி ஒரு கேரக்டர் பிளே பண்ணுதுன்னு நினைக்கிறேங்க. 7 கடல் 7 மலை பாண்ட் சூப்பரா இருக்கு. வெளியில குதிடா, வெளியில குதிடா, வெளியில குதிடா. ஓகே, இதுக்கு நான் எப்படிங்க எக்ஸ்பிளைன் பண்றது? இது இது வரைக்கும் தமிழ் சினிமால பார்க்காத மாதிரியான ஒரு ஜானரா இருக்கு. சூரி நடிப்பு பிரிச்சிருக்காரு. அந்த கடைசியில் அந்த எலியை வெளியே பிடிச்சிட்டு வெளியே குதிரான்னு சொல்ற அந்த சீன்ல அந்த சிரிக்கிறது, அப்படியே வெளியே குதிரான்னு கோமா பேசுது, அந்த சேஞ்ச் ஓவர் சூப்பரா இருந்தது. அங்கங்க கொஞ்சம் விஎஃப்எக்ஸ் கொஞ்சம் பிசு தட்டினாலும் அதெல்லாம் கவனிக்கிற அளவுக்கெல்லாம் நமக்கு டைம் இல்லைங்க. அவ்வளோ ஸ்பீடா போயிட்டு இருக்கு ட்ரெய்லரு. அதுவும் அவங்க கட் பண்ணிருக்கிறது அதையும் இதையும் கனெக்ட் பண்றதுக்குள்ளே அடுத்தடுத்து அப்படியே போயிட்டே இருக்குது ட்ரெய்லர். வேற லெவல்ல இருக்கு. அவரு என்னதான் சொல்ல வர்றாரு இந்த படத்துல, ஸ்டோரி
கடைசி அவுட்புட் நமக்கு என்னதான் வந்து இதுல இருந்து நம்ம எடுத்துக்க போறோம் அப்படின்றது ஒண்ணுமே தெரியல. ஆக்சுவலா அந்த எலி வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் பிளே பண்ணும் போதுன்னு மட்டும் எனக்கு சத்தியமா தெரியுது. அந்த எலியை வச்சுட்டு ஏன் வந்து நிவின் பாலியை வெளியே குதிக்க சொல்றாரு? ஒருவேளை அவரோட உயிர் அதுலதான் இருக்கா? ஏன்னா அவர் மரணமற்ற நபர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவரோட உயிர் அந்த எலியில தான் இருக்கா என்னன்னு ஒன்றும் தெரியல. இதுல வந்து ஏகப்பட்ட கேள்விகள் வந்து நம்மள இந்த ட்ரெயிலர்ல நமக்கு எழும்புது. என்னன்னா, சூரியும் இவரும் எப்படி சந்திச்சுக்கிறாங்க அந்த ட்ரெயின்ல? ஏன் வந்து சூரிய இவர் அடிக்கிறாரு? அஞ்சலி வந்து அவங்க பாஸ்ட்ல மட்டும்தான் இருக்காங்களா, ப்ரெசன்ட்ல வர்றாங்களா? ஏன்னா அந்த இம்மார்டல் கிளிம்ஸ் அந்த வீடியோல வந்து அவங்கள பாஸ்ட்ல வந்து ராணியா காட்டுவாங்க. இதுல வந்து ப்ரெசன்ட்ல இவர் நிவின் பாலி பார்த்து அவங்கள்ட்ட இந்த கதை சொல்ற மாதிரி தான் இருக்கும். அப்போ வந்து நீங்க ராணி அப்படிங்கிற மாதிரி. ஸோ இங்க வந்து அந்த ட்ரெயின்லாம் ஃபுல்லா வந்து மேஜரா படத்துல இருக்க போகுதுன்றது மட்டும் நல்லா தெரியுது. ஸோ அப்படி இருக்கும்போது அஞ்சலி வந்து எங்க பாக்குறாரு? ட்ரெயின்ல ஏன் போறாங்க? இவங்க 2 பேரும் சண்டை எதுக்கு வருது? அந்த எலி என்ன? ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய கேள்விகள் இருக்கு. அந்த தமிழ் ஃபாண்ட் வந்து சூப்பரா இருக்கு. அந்த 7 கடல் 7 மலை அப்படியே அப்படியே கடல் அலை மாதிரி அப்படியே பார்க்கவே அவ்வளோ அற்புதமா இருக்கு. கலரிங்கு இதெல்லாம் வந்து ஸோ நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நைட் விஷன் நிறைய இருக்கு, நைட் விஷுவல்ஸ் நிறைய இருக்கு. ஆனாலையும் வந்து நமக்கு வந்து அந்த கிளியர் கட்டா அந்த ட்ரெய்லர் அந்த ஷார்ட் என்னங்கிறது நமக்கு தெரியுது. ப்ரொடக்ஷன் வேல்யூவே நல்லா நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா தெரியுது ட்ரெய்லர்ல. சினிமோட்டோகிராஃபி தாங்க, சினிமோட்டோகிராஃபி ஒர்க் வந்து அப்படி இருக்கு, வேற லெவலு. ஸோ அதனால வந்து அந்த சினிமோட்டோகிராஃபி மட்டும் யாருன்னு பேர் மட்டும் பார்த்துக்கிறேன். என்கே ஏகாம்பரம் அவர் தான் சினிமோட்டோ டிஓபி, அவர் தான் பண்ணிட்டு இருக்காரு. செம்ம விஷுவலுங்க, சூப்பராக இருக்கு. ட்ரெய்லர் வந்து ப்ரெடிக்டே பண்ண முடியல, கதை இதுவாக தான் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம். 2 minutes 35 seconds ட்ரெய்லர். இதே வந்து நார்மலான ஒரு படத்துடைய ட்ரெய்லராக இருந்திருந்தா நமக்கு வந்து எப்படியுமே அதோட ஸ்டோரி எங்கேயாவது ஒரு இடத்துல ரிவீல் ஆகி நமக்கு தெரிஞ்சிடும் அதோட ஸ்டோரி என்னங்கிறது. பட் ஆனால் இதில் ப்ரெடிக்டே பண்ண முடியல, என்னடா கதை அப்படிங்கிற மாதிரி அந்த கியூரியாசிட்டி கொண்டு வருது. ட்ரெய்லரோட வேலையே அதுதானே, படத்தை போய் நம்ம தேட்டரில் பார்க்கறதுக்கு ஒரு ப்ரீ டிக்கெட் மாதிரி. ஸோ அந்த ஒர்க்கை கரெக்டாக பண்ணுது ட்ரெய்லர். கண்டிப்பாக இப்போ படம் பார்க்கணும்னு தோணுது. ராம் அவர் வந்து என்ன சொல்ல வராருன்றது நம்ம படம் பார்த்தா தான் தெரியும். நிவின் பாலி, அஞ்சலி, சூரி 3 பேருமே பிரிச்சிருக்காங்க ட்ரெய்லர்லேயே. வந்து அந்த ஆக்டிங், அவங்களுக்கு ஆக்டிங் ஸ்கோப் வந்து நல்லாவே 3 பேருக்குமே இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக தெரியுது. யுவன் மியூசிக் அந்த ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி லைட்டாக இருக்கும், அப்புறமா அந்த ஏதோ வார்த்தைகள்லாம் போட்டு ஒரு பீஜம் மாதிரி ஒன்று பண்ணியிருக்காரு, அது சூப்பராக இருக்கு. அப்புறம் கடைசி கிளைமேக்ஸ் அந்த ட்ரெய்லர் முடியும் போது ஒரு பீஜம், எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ படத்தில் அவரோட ஒர்க்கும் நல்லா இருக்கும்னு தோணுது. ஓகே, ட்ரெய்லராக சூப்பராக இருக்கு, படமாகவும் நல்லா இருக்கும். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் படம் எப்படி இருக்க போகுதுன்றது. ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான ஆல்ல வச்சுக்கோங்க. சீனி 2 ஃபேன்ஸ். ஓகே, பாய்.